என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த பதிவு எதுக்காகனா, இப்போ நம்ம வண்டி வந்து ஹேண்ட் கிரிப் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப டைட்டாக ரொம்ப ஹார்டாகிடுச்சு வெயிலில் நிறுத்தி. இப்போ வந்து அதுக்கு அந்த ஹேண்ட் கிரிப்பு மட்டும் மாற்றணும். நம்ம வண்டி வாங்கி சுமார் ஒரு 3 வருஷம் 9 மாதம் ஆயிருக்கு. கரெக்டாக 4 வருஷம் கிட்ட ஆக போகுது. இப்போ தான் கிரிப்பே போயிருக்கு. கிரிப்பு ரொம்ப ஹார்டாகிடுச்சு, கை பிடிக்க முடியல, கையெல்லாம் எரிச்சல் எடுக்குது. அதனால தான் இப்போ மாற்ற போகிறேன். அதே கிரிப்பு தான் வாங்கியிருக்கேன். அந்த கிரிப்பு அன்றைக்கி வாங்கும்போது 40 ரூபா, இன்றைக்கி வாங்கும்போது 50 ரூபா. அதே கிரிப்பு தான் வாங்கியிருக்கேன். அந்த கிரிப்பு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாடல் வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வண்டிக்கும். ஸோ இதுதான் இந்த மாடலு. இது நல்லா லைஃப் வருது. இந்த கிரிப்பு, இந்த மாடல் நல்லா இது பாருங்கள் எவ்வளோ தடிசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நாள் லைஃப் வருது. இதை வாங்கி யூஸ் பண்ணிங்க உங்கள் வண்டிக்கு. அப்படியே கல் மாதிரி ஆயிடுச்சுங்க இது ஃபுல்லாகவே. இதில் வந்து பிச்சின்னு வந்துடுச்சு நிறைய. இது பாருங்க, இந்த கிராஸில் இந்த நீட்டு வாக்கில் இருக்கிறது எல்லாமே பிச்சின்னு வந்துடுச்சு. கீழே அந்த மாதிரி தான் இருக்குது. கை பிடிக்க முடியல, வெயிலில் வண்டி நிற்குது. அதனால் ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. அது லாங்கில் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓட்டினால கை ரொம்ப எரிச்சல் எடுக்குது அப்படியே. அதுதான் இதை இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு புதுசு மாட்டணும். புதுசு மாட்டுற ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த கிரிப் இருக்குல்ல, இந்த கிரிப்பில் வந்து இந்த க்ரீஸ் உள்வாட்டத்தில் ஃபுல்லாக தடவிட்டு எடுத்து மாட்ட வேண்டியதான். அதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி க்ரீஸ் வாங்கி வச்சுங்க. உங்களோட பிரேக் ஒயரு, அதுக்கப்புறம் கிளச் ஒயரு இதிலெல்லாம் தடவி விட்டிங்கன்னா உங்களோட கிளச் ஒயரு பிரேக் ஒயரு வந்து ரொம்ப நாள் லைஃப் வரும். உள்ளே துருப்பு ரஸ்ட் ஆகி எதுவுமே கேபிள் கட் ஆகாது. என்னோடய கேபிள் ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் நான் மாற்றினதே இல்லை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றினேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் மாற்றவே இல்லை 2 கேபிளுமே. அதனால் நல்ல லைஃப் வருது. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ரீஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை யூஸ்டு ஆயில், அதை இன்ஜின் ஆயில் இருக்குல்ல, அந்த இன்ஜின் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அந்த கேபிளில் விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். கேபிள் எந்த ஃபால்ட்டும் வராது. இது வரும் நல்லா அழகாக நீட்டாக இருக்குது. கட் பண்ணி அழகாக எடுத்துட்டோம். இதில் பிளேடு படாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக அதை பாருங்கள், இதில் பட்டுடுச்சு. அதை பாருங்க, லைட்டாக பட்டுடுச்சு. அதில் நானும் எவ்வளோதான் பார்த்து எடுத்தாலும் லைட்டாக பட்டுடுச்சு. ரொம்ப அதை கட் பண்ணி எடுக்கும்போது அந்த மேல் வாட்டத்தில் இருக்கிற கிரிப்பை மட்டும் தான் நைஸாக கட் பண்ணி தூக்கி பொறுமையாக எடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கனாலும் இதில் ஒரிஜினல் கிரிப்போடு சேர்த்து அறுத்துன்னு வந்துடும் தனியாக. அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணணும். இப்போ வந்து இந்த க்ரீஸை கையில் நல்லா தொட்டு எடுத்துக்கணும். பாருங்க, இந்த கிரிப்பு உள்ளே இருக்குல்ல, இதில் வச்சு தடவிட்டு இந்த வருங்க கை இந்த உள்ள விரலை வச்சுட்டு அப்படியே இந்த கிரிப்பை மட்டும் சுற்றினா போதும். அது ஃபுல்லாக கவர் ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே சுற்றி வச்சிட்டோன்னா நம்ம அந்த கிரிப்பில் வச்சு தள்ளும் போது ஃப்ரீயாக போகும். இப்போ 2வது கிரிப்பில் இதே மாதிரி தடவி எடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தடவி பக்காவாக எடுத்துக்கணும். இதை மேலே எதுவும் படக்கூடாது க்ரீஸ். ஓகேவா? மேலே பட்டுச்சுன்னா நம்ம கிரிப்னஸ் அழுத்தி சுற்றும் போது கை வழுக்கும். அதனால் உள்வாட்டத்தில் மட்டும் தேய்ச்சுங்க, வெளிவாட்டத்தில் வைக்காதீங்க. இதை பாருங்க, கொஞ்சோண்டு இன்ஜின் ஆயில் அதை அந்த யூஸ் பண்ணது கொஞ்சோண்டு இன்ஜின் ஆயில் மட்டும் அதில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி தள்ளிக்கணும். இப்படி சுற்றுனீங்கனாலே போதும். இந்த மாதிரி சுற்றுனீங்கனாலே ஃபுல்லாக எல்லா சைடில் கவர் ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ எடுத்து மாட்ட வேண்டியது தான், வேலை முடிஞ்சுது.
மாட்டிட்டு காட்டுறேன். இதை பாருங்க, நம்ம வண்டியில் இப்போ க்ரிப்பு மாட்டியாச்சு. இப்போ இந்த க்ரிப்பு மாட்டினதுக்கப்புறமா எவ்வளோ அந்த ஆயிலும் அந்த க்ரீஸும் வந்து வெளியே வந்திருக்கு. இதை பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து அதை நல்லா இப்படி தொடச்சி எடுத்துக்கணும். தொடச்சி எடுத்துட்டு இந்த பிரேக் ஒயர் இருக்குது பாருங்கள், இதில் வந்து அப்ளை பண்ணிட்டேன்னா அந்த க்ரீஸும் வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? இவ்வளோ தான் விஷயமே. இதுக்காக தான் இந்த கேபிளும் லைஃப் வரும் ரொம்ப நாளைக்கு. இதில் நீங்கள் அந்த ஆயிலும் இந்த க்ரீஸும் அடிக்கடி வச்சுக்கினே இருந்தீங்கன்னா உங்கள் கேபிள் வந்து ரஸ்ட் ஆகாமல் ரொம்ப நாள் லைஃப் வரும். ஒரே ஒரு வாட்டி தான் மாற்றிருக்கேன் கேபிளை. மறுபடியும் எதுக்கு சொல்கிறேன்னா, இத்தனை வருஷம் ஆகியும் இந்த வண்டி வந்து செலவு வைக்கலை. ஸ்ப்ளெண்டரை விட மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. 0 மெயின்டெனன்ஸ்னால் பஜாஜ் தான். நிஜமாக சொல்கிறேன், சூப்பர் குவாலிட்டி பஜாஜ் பொறுத்த வரைக்கும். நான் இவன் பஜாஜுக்கு வந்து இவ்வளோ பேசுகிறானேன்னு நினச்சிக்காதீங்க. பஜாஜ் பொருள் நல்லா இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். வண்டி வாங்குறவங்க கூட, சின்ன வண்டி வாங்குறவங்க, பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி, எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்குது. வண்டி வாங்குறவங்க பஜாஜ் கொஞ்சம் ஷோரூமுக்காக போயிட்டு எட்டி பார்த்துட்டு வந்துடுங்க தயவு செஞ்சு. என்ன இருக்குது இதில், ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிச்சிங்கன்னா நீங்கள் பஜாஜ் பைக்கை தவிர வேறு எந்த வண்டியும் வாங்க மாட்டீங்க. சின்ன வண்டியில் மைலேஜ் சூப்பர். நான் உங்களுக்கு என்னோடய வண்டியை பற்றி நான் மைலேஜை டெஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். எப்படி சொல்கிறதுனா, 350 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேன் வாரத்தில். ஆஃபீஸ் போகிறேன், வெளியே போகிறேன், இங்கே வீட்டாண்ட சுற்றுறது எல்லாமே சேர்த்து 350 ரூபா தான் செலவாகுது ஒரு வாரத்துக்கு. அதனால தான் சொல்கிறேன், நான் மைலேஜ் செக் பண்ணி போடுறேன். மினிமம் வந்து என் வண்டி வந்து 70லேருந்து 80 தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை சொல்கிறேன். உங்களுக்கு நான் வண்டி குவாலிட்டி சூப்பர், மைலேஜ் சூப்பர், வண்டி இன்ஜினோட ஸ்மூத்து எல்லாமே சூப்பர். பொருள் தரம் அந்த அளவுக்கு இருக்குது. 0 மெயின்டெனன்ஸ் தான். பஜாஜ் தான் நான் ரெஃபர் பண்ணுறேன். நல்லா இருக்குது வண்டி. இதை பாருங்கள், இது முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இந்த இன்ஜின் மாடல் தான் இப்போ வருது. இந்த இன்ஜின் சூப்பராக இருக்குது. இந்த இன்ஜின் பிளாட்டினாவில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பஜாஜில் X125ன்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் இருக்குது. அந்த மாடல்லையும் இன்ஜின் நல்லாயிருக்கு. இன்ஜின் எல்லாமே ஒன்று தான், இந்த சின்ன வேரியண்ட்டு பொறுத்த வரைக்கும் வண்டி. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நல்ல மைலேஜ் குறையே இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் எடுத்துன்னு போகலாம். கண்டிப்பாக ஒரு நாள் நான் லாங் ட்ரைவ் பண்ணும்போது இந்த வண்டி தான் எடுத்துன்னு போயிட்டு லாங் ட்ரைவ் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு நான் மைலேஜ் செக் பண்ணிட்டு போடுறேன். ஓகேவா? க்ரிப்பு மாட்டியாச்சு, சூப்பராக இருக்குது. இப்படி தான் க்ரிப்பை மாட்டினோம், பார்த்துங்க. க்ரீஸும் கொஞ்சம் ஆயிலை மட்டும் போட்டு பண்ணிங்கன்னா க்ரிப்பு நல்லா ஃப்ரீயாக போகும். எதுலேயும் அந்த அழுத்தி ப்ரெஸ் பண்ணிலாம் தள்ள தேவையில்ல. சும்மா லைட்டாக வச்சாலே உள்ளே போய்ட்டு கரெக்டாக செட் ஆகிடும் அந்த ஆக்சிலேட்டரில், ஹேண்ட்பேரில். ஓகேவா? பார்த்துங்க. இப்போ நான் வந்து க்ரீஸ் வச்ச இடத்தெல்லாம் சொல்கிறேன். இதில் வச்சுருக்கேன் பிரேக்கில். அதுக்கப்புறம் இதில் கிளச்சில் வச்சுருக்கேன். கிளச்சில் வந்து கேபிளில் உள்ளே தள்ளி வச்சுருக்கேன். பிடிச்சி விட்டு இந்த கேபிள் அடியிலலாம் தள்ளி இப்படி உள்ளே தள்ளியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆக்சிலேட்டர் இருக்குல்ல, இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் போகுது, கீழே இருக்குது, இருக்கா? இந்த ஆக்சிலேட்டர் கேபிளில் வந்து ஆயிலும் தள்ள முடியல, க்ரீஸும் தள்ள முடியல. இருக்குது அந்த ஆக்சிலேட்டர் கேபிள். ஓகேவா? இங்கேருந்து ப்ரெஸ் பண்ணி ஏற்றிருக்கேன், உள்ளே தள்ளியிருக்கேன். ஓகேவா? இதை காட்டுறேன் பாருங்கள். ஆக்சிலேட்டரு முறுக்குறேன், அட்ஜஸ்ட் ஆகுதா? க்ரீஸை கீழேருந்து ஏற்றிருக்கேன். கேபிள் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி தான் நான் ஏற்றுவேன் எப்போவுமே க்ரீஸை. அதேமாரி கீழே இந்த இடத்துல கிளச்சு பிடிக்கும் போது எப்படி சொல்கிறது, சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த இடத்துலையும் க்ரீஸ் வச்சுருக்கேன். இதுலேயும் இது வந்து கிளச் இதுலேயும் ஏற்றிருக்கேன். க்ரீஸ் தள்ளி ஏற்றிருக்கேன். ஓகேவா? அதனால் இந்த கேபிளும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேபிள் ஒன்று இருக்குது பாருங்கள். இது என்னதுன்னா, பிரேக் வந்து பிடிச்ச பேக் சைடில் வந்து ரெட் லைட் எரியும்ல, அந்த லைட்டுக்கான பிரேக் இது பாருங்கள். தெரியுதா?
அந்த கேபிளும் போகாமல் இருக்கிறதுக்காக க்ரீஸ் இதில் ப்ரெஸ் பண்ணி ஏற்றிருக்கேன். இதுலேயும் தள்ளியிருக்கேன், இப்படி கீழேருந்து தள்ளியிருக்கேன். மற்றபடி இந்த ஸ்ப்ரிங்கிலலாம் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங்கு வந்து நம்மளுக்கு ரெகுலர் எப்படி சொல்கிறதுனா ரெகுலராக யூஸ் பண்ணுறது. பிரேக்கு பெடல் மெரிக்கும் போது அந்த ஸ்ப்ரிங் தான் சஸ்பென்ஷனு. அதனால் அதெல்லாம் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். பிரேக் டைட் பண்ணிட்டு ஆயில் விட்டு வச்சுருக்கேன். அந்த ஃபுல் செட்டு, அந்த பிரேக்கோட ஃபுல் செட்டில் ஆயில் எப்போவுமே இருக்கணும். ஏன் தெரியுமா? அது மழை டைமில் வந்து ரஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதேமாதிரி நெட்டு லூஸ் பண்ணால் கூட அது லூஸ் ஆகும், அந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதனால தான் அதில் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே விட்டு வைப்பேன். அதேமாதிரி ஸ்டாண்டுக்கு எப்போவுமே இன்ஜின் எப்படி சொல்கிறதுனா யூஸ்டு இன்ஜின் ஆயில் வச்சு அடித்து வச்சுங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலை. இதுதான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் சைட்லேயும் அடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இது இருந்தாலே போதும், வண்டி ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம், செலவே இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.